நண்பன் யாருன்னு கேட்டாங்க. திருவள்ளுவர் சொன்னார், இந்தவர் நீ எல்லாரையும் நண்பன் சொல்லாத, நண்பேண்டா அப்படிலாம் பேசிட்டு தெரியாத. உனக்கு கஷ்டம் வர்றப்ப உன் நண்பன் எவ்வளவு தூரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ, அதை வச்சு அவனை நீ நண்பனாக தேர்ந்தெடு. ஃபோன் பண்ணி அவசரமாக யா 50,000 ரூபா கட்டணும், இப்போ வீடு ஜப்திங்கிறாங்க, நேற்றே கேட்டுக்கப்படாதா சில பேர். இந்தவார் போன வாரம் பேசிகிட்டு இருந்தேல, ஏய் இன்னைக்கு தாயா இது வந்திருக்கு, போன வாரம் கேட்டுருந்தா கொடுத்துருப்பேன்ல. இந்த கொடுக்காதவன் என்ன வேணாலும் சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா, இந்த இறந்த வீட்டில் சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்ல, காலையில் பார்த்தேன் இப்போ தாங்க செத்தாரு, நேற்று பார்த்தேன், ஏய் இப்போ தான் செத்தா இருக்குன்னு, அப்புறம் நேற்று பார்த்தேன், என்னங்க போன மாதம் பார்த்தேன், ஐயா பேசாமல் உட்காரு, பேசாமல் உனக்கு பதில் சொல்லி எனக்கு கொஞ்சம் ஓம் போட்டிருக்கு. இப்போ நண்பர்களை சொல்கிறாரு, நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு நீ பாரேன். இப்படி நம்ம 4 பேர்த்த கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஃபோன் வருங்க, என்னடா என்ன பண்ணுற, ஒரு நண்பன் கேட்பான். ஒன்றும் இல்லை, இப்போ காலையிலேருந்து பணத்துக்கு அலையிறேன், ஒருத்தரும் தரல, ஒன்றாலே வேணாம், நான் போய் கட்டிட்டேன், என்ன பேசாமரு, நான் கேள்விப்பட்டேன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு, நானே போய் கட்டிட்டேன், எவனும் வந்து உன்கிட்ட கேட்க மாட்டான், படுறா பேச, டே பேசாம ஐயி போனேன். இவன் யாருங்க? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு. அதான் முக்கியம். கேட்டினும் உண்டோர் உறுதி, கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கிளைஞர்னா யாரு? சுற்றத்தார், நண்பர்கள். நீட்டி அளப்பதோர், உனக்கு துன்பம் வருகிற போது அவன் எங்கிருக்கிறான் என்று நீ கண்டுபிடித்து கொண்டால் அவனிடத்தில் நீ கவனமாக பழகலாம். அதனால தானங்க எத்தனை அதிகாரம் இருந்தானங்க இதை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. எப்படி? நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, இத்தனை வச்சிருக்காது. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், தீ நட்புனா என்னான்னு கேட்டேன் நான். ரொம்ப சிம்பிள். சிகரெட் குடிச்சிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் வாங்கி தீப்பெட்டி வாங்கி பொருத்தி வச்சோம்னா அதான் இதுக்கு பேர் தீ நட்பா? அது நியாயமான தீ நட்பு தான். ஆனால் அப்படி இல்லை தீ நட்பு. தீமை வரக்கூடாது. கெட்டவர்கள் நம்ம நினைப்போம், ஆனால் அந்த கெட்டவர்களும் அவர்களுக்கு நல்ல குணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது சாதாரணம் இல்லை. மகாபாரதத்தில் குந்தி தேவி வந்து கிருஷ்ண பரமாத்மா தூது வந்தப்போ, நீ போய் உன் மகனை மாத்திரம் கூப்பிட்டு வந்துட்டேன்னா, யாரை? கர்ணனை. குந்திட்ட சொல்கிறார், அத்தை கல்யாணத்துக்கு முதல்ல உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது தெரியுமா? அட பாவி, ஊருக்கே தெரியாத உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நான் எல்லா சேனலும் பார்க்குறவங்க, எனக்கு தெரியும். அவன் யார் தெரியுமா? அவன் தான் கர்ணன். இப்போ போய் நீ கூப்பிடு. அவன் மாத்திரம் நம்ம கூட வந்துட்டான்னு வச்சுக்கிறோம், யுத்தம் கிடையாது. நல்லது, நான் போய் சொல்லி கூப்பிட்டு வரேன். திருப்பி கூப்பிட்றாரு, அத்தை ஒருவேளை அவன் வரலன்னா, ஆமாம் வரலன்னா, வரலன்னா 2 வரம் கேளு, அந்த 2 வரத்தில் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துரு, அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன். மற்றதெல்லாம் கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இசை எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான், நான் பார்த்துக்கிறேன். போரா குந்தி தேவி, நீங்கள் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. போரா இன்னைக்கு வரைக்குங்க குந்தின்னா எம்வி ராஜம்மா, கர்ணன்னா சிவாஜி. நமக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு ஆச்சரியம். வந்து அந்த அம்மா புடவையெல்லாம் எடுத்து கட்டி மகந்தான்னு சொல்லி அழுது முடித்த பிறகு, உங்ககிட்ட 2 வரம் கேட்க வந்தேங்குது அந்த அம்மா. அந்த உலகத்திலேயே 2 வரம் தான் கொடூரமானது. காஞ்சிபுரம் தர்மாவரம் சொல்லப்படாது. ஒரு கணவன் கேட்டானா, ஒரு மனைவி வந்து கணவன் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருக்காரு, போன உடனே கேட்டாலாம், எங்கே? காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டு, இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? யாரை? புருஷனை கேட்குறா. காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டு, இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவன் சொன்னான், இதெல்லாம் நினச்ச உடனே பழனி, திருப்பதி, திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம். அந்த அம்மா கேட்டதெல்லாம் பட்டு, இவன் சொன்னதெல்லாம் மொட்டை. உனக்கு பட்டு, எனக்கு மொட்டை. இங்கே 2 வரம் கேட்குறா. என்ன வரம்? முதல்ல நீ என் கூட வான்னு கேட்டா. அவன் சொன்னால் வர முடியாதுமா அப்படின்னா. ஏன் வர முடியாது? அப்போ கர்ணன் பேசுகிற பேச்சு பாரதம் முழுவதும் அப்படியே சுருக்கமாக கொடுப்பாங்க. துரியோதனை விட்டுட்டு நீ வர சொல்கிறியே,
4 பேரால் கைவிடப்பட்டவன் உலகத்தில் கர்ணன் மட்டும்தான். தெரியுமா உங்களுக்கு? மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் தான் ஒரு ஆளை காப்பாற்றணும். 4 பேரும் கைவிடப்பட்ட ஆளு கர்ணன். பெத்தவனே தூக்கி போட்டா. அப்பா சூரியன் கவனிக்கவே இல்லை. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றின்னு கர்ணனில் வரும் இல்லையா? பார்க்கல. குருநாதர் பரசுராமர்கிட்ட போய் பாடம் கேட்ட உடனே சாதியை மாற்றி சொல்லிட்டாருன்னு சொல்லி படித்ததெல்லாம் உனக்கு பரிச்சை எப்போ மறந்து போட்டார். அந்த சாபம் தாங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு பலிக்குது. சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே கண்டுபிடிப்பான் தெரியுமா? ஃபெயிலு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. அதில் போய் ரீவேல்யூஷனுக்கு பணம் கட்டுவாங்க. அதில் அது ரொம்ப கொடுமை. அவன் மனச்சாட்சிப்படி அவனுக்கு ஃபெயில்னு தெரியும். அவங்க அப்பாட்ட வேணா சொல்லுவேன், வேணா ரீவேல்யூஷன் பணம் கட்டுவோமா? என்னத்தை சொல்கிறது? எந்த நம்பிக்கையில் அவன் எப்படி சொல்கிறான்? என் நண்பர் ஒரு தடவை சொன்னார், இந்த பேப்பர் திருத்துறப்ப சென்ட்ரல் வேல்யூவேஷன் வைப்போம். மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்துறது சில நேரங்களில் குழப்படி ஆயிரும். இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. அவர் சொன்னார், எல்லோரும் பேப்பர் திருத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கம் ஃபிசிக்ஸு, அங்கிட்டு கெமிஸ்ட்ரி, அங்கிட்டு இங்கிலீஷு, இங்கிட்டு தெலுங்கு, இங்கிட்டு தமிழ், அங்கிட்டு ஹிந்தி. அதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் வாட்டுக்கு திருத்திக்கிட்டு இருக்கார். அது நடுவில் சொல்கிறார், எழுத்தா எழுதுறாங்க, இப்படி எழுதுனா எவன் பாஸ் பண்ணுவான் சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. அதுக்குள்ளே அந்த சூப்பர் தலைதறிக்க ஒடியாராரு. தெலுங்கு பேப்பரை காணோம் ஒடியாராரு. வந்தால் நம்மால் திருத்திக்கிட்டு இருக்காரு. சார் தெலுங்கு சார், நான் நினச்சேன் சார். அதுக்குள்ளே 30 பேர் போயிடுச்சு. இந்தாங்க. அவர் கொண்டு போய் தெலுங்கு வாத்தியார்ட்ட கொடுத்துருக்காரு. அவர் வாங்கி பார்த்துட்டு சரியாக தான் திருத்திருக்காரு அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? சரி இருக்கட்டும். சொன்னால் மா நீ துரியோதனை விட்டுட்டு வான்னு சொல்கிற. நான் மாதாவால் கைவிடப்பட்டவன், பிதாவால் கைவிடப்பட்டவன், குருநாதரால் கைவிடப்பட்டவன். கடைசியில் தெய்வம் காப்பாற்றுற தெய்வம் உயிரை வாங்கிட்டு போயிடுச்சு, கிருஷ்ண பரமாத்மா. நீ என்னை தூக்கி போட்டே இல்லை. நான் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா வீரர்களும் கலந்துக்கிறக்கூடிய ஒரு போட்டி நடக்குதுமா, ஒரு எக்ஸாம் நடக்கிற மாதிரி நடக்குது. எல்லாரும் அதில் கலந்துக்கிறாங்க. நான் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வர்றேன். அந்த வாத்தியார் என்னை வாசல்லே பிடிச்சி நிப்பாட்டிவிட்டாங்க. யார்? துரோணாச்சாரியார். நீ உள்ளவா, என்ட்ரன்ஸ் எழுது, உங்கள் அப்பா பேர் என்ன, உன் பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா, இதெல்லாம் இருந்தால் உள்ளவா, இல்லாட்டி போய் தாசில்தார் வாங்கிப்பா போ அப்படின்ட்டா. அவர் சொல்லிட்டார். உலகத்தில் ஜாதி எவ்வளோ கொடுமையானதுன்னு அழகாக சொன்னார். ஜாதி கொடியதா மதம் கொடியதான்னு கேட்டபோது ஜாதிக்கு தான் வேர்கள் அதிகம்னார். மதம் மாறலாம், ஜாதியெல்லாம் மாற முடியாது. வர்ற வியாழக்கிழமையிலிருந்து நான் பிராமினா மாறப்போறேன்னு சொன்னால் ஒத்துக்கிறோமா? நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதான். அவர் கேட்குறாரு, உன் ஜாதி என்ன, மதம் என்ன? அப்போ அவன் சொல்கிறான், கர்ணன், நான் வெக்கி தலை குனிஞ்சிட்டம்மா. இப்போ நீ துரியோதனை விட்டு வான்னு கூப்பிட்டியே, அவன் எந்திரிச்சான். அவனுக்கும் வாத்தியார் அந்த துரோணாச்சாரி தான். அந்த துரோணாச்சாரி அவர் பிடிச்சாங்க. உலகத்திலேயே வில்லன் பேசுகிற அருமையான பேச்சு மகாபாரதத்தில் இருக்குது. வாங்கி படிக்கணும். வியாசர் படிங்க, வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய புத்தகங்களை படிங்க, அல்லது எங்கேயாவது இந்த இதில் போய் கோயில்களில் கேட்டிங்கன்னா சொற்பொழிவு கேளுங்க. ஆனால் அது யார் கேட்குறா? தனி சொற்பொழிவுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தனியாக உட்காந்து அவராக பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கெல்லாம் அந்த கதி வந்திருக்கு. ஐயோ கொடுமை. ஒரே ஒரு ஆள் தாங்க உட்காந்துருந்தான். எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. அப்புறம் அந்த ஆளை பார்த்துட்டு, பரவாயில்ல நீயாவது இருந்தியே மகனே அப்படின்னு நான் கும்பிட்டேன். அவன் சொன்னா, இல்லை அந்த ஜமுக்காலம் எங்கது, நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, அதை எடுக்காமல் என்னால் வீட்டுக்கு போக முடியாது, அதுக்காக உட்காந்துருக்கேன். அவன் ஜமுக்காலத்துக்கு உட்காந்துருந்துருக்கான், நான் அது மேலே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும். அப்போ துரியோதனை அஞ்சித்து பேசுகிறாங்க வாத்தியாரை பார்த்து. வாத்தியார் ஐயா, இந்த உலகத்தில் 4 பேரை ஜாதி சொல்லி நீக்காத. நீ நீக்கினேன்னு வச்சுக்கோ, அவன் வேறு வகையில் போயிடுவான். சொல்லிட்டு முதல் ஆள் யாரை சொல்கிறான் தெரியுங்களா? படித்த ஆளை சொல்கிறாங்க. வாங்க படிக்கலான்னு கூப்பிட்றோமே. துரியோதனன் சொல்கிறான் வாத்தியாரை பார்த்து, படித்தவர்களை,
அறிவாளிகளை, வீரர்களை, அழகான பெண்களில் எந்த ஜாதியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுக்கிறேன். படித்தாள் யார், அறிவாளி யார், 2 பேர் வேறுபாடு உடையவரா? இல்லைங்க. ஒரு பேராசிரியர் படித்தவர் வச்சுக்கோங்க, இப்போ மேடையில் இருக்கவங்களாம் படித்தவங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் விஞ்ஞானி, அறிவாளி, வேறுபாடு வச்சுக்கோங்க. அவரும் படிப்பாளி தான். ஆனால் அவருடைய அறிவு கண்டுபிடிப்பு அறிவு, டிஸ்கவரின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி, இன்வென்ஷன் சொல்கிறோம்ல, அது மாதிரி. இப்போ அவர் சொல்கிறான், இந்த உலகத்தில் 4 பேரை ஜாதி சொல்லி இது பண்ணாத. யாராவது நம்ம ஊரில் அயல் நாட்டுக்காரன் படையெடுத்துட்டு வந்தால் நம்ம சாதிக்காரன் நான் வாடான்னு சொல்ல மாட்டோம். இந்தியர்களே ஒன்று சேருங்கள், அப்படி தானே சொல்கிறோம். அப்போ வீரத்தில் ஒதுக்கக்கூடாது, அழகில் ஒதுக்கக்கூடாது சொல்லிட்டே வர்றாங்க. கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை, வில்லி பாரதம். கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை, உற்றவர்க்கும் வீரரன் உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை, கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர, நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால். வாத்தியாருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவன் துரியோதனை. சொல்லிட்டு யார் யாரெல்லாம் எங்கே பிறந்தாலும் உனக்கு தெரியுமா ஐயா? வாத்தியாரை கேட்குறான். அறிபிறந்த தன்று தூணில் அரணும் வேயிலாயினான், பறவை உண்ட முனிவனும் பரத்து வாசமைந்தனும். அரி பிறந்தது அன்று திருமால் தூணை பிளந்துக்கிட்டு வந்தான். அப்போ அவங்க அம்மாவாது? நெற்றிக்கண்ணில் தோன்றினா முருகன், அவனுடைய தாயாராது? மூங்கில்ல தோன்றினா அவன். கடைசியாக சொன்னா, நீ எங்கே பிறந்த உனக்கு மறந்து வச்சாங்கிறான் துரோணாச்சாரியார். அவன் துரோணாச்சாரியார் யார் தெரியுங்களா? கும்பமுனின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி முதல் டெஸ்ட் டியூப் பேபி அந்த ஆள் தாங்க. தெரியுமா உங்களுக்கு? துரோணாச்சாரியார் முதல் டெஸ்ட் டியூப் பேபி. சொல்லி அங்க தேசத்துக்கு என்னை அதிபதியாக்கி இன்று முதல் நீ சத்திரியன் என்று சொன்னவனை ஆமா விட்டுட்டு வர சொல்ற. அடுத்த கேள்வி கேட்டாங்க. ஒரு நாள் நான் அவன் வீட்டில் உட்காந்து சொக்கட்டாக ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் உள்ளே பார்த்து உட்காந்துருக்கேன். அவன் மனைவி பானுமதி வெளியே பார்த்து உட்காந்துருக்காங்க வாசல் புறத்தை. அந்நேரம் என் நண்பன் வந்துட்டான். கணவன் வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த பெண் அரசி, ஞாபகம் வச்சுக்கோங்க, நண்பனுடைய மனைவி அரசி எந்திரிச்சா. நான் தோக்கிற பயத்தில் எந்திரிக்கிறதாக நினச்சிட்டு அவருடைய இடுப்பில் இருந்த மேகலையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டேன். அந்த முத்து பூரா அப்படி உதிர்ந்து ஓடுது, முத்துகள்லாம் சிதறி ஓடுது, பவளங்கள்லாம் சிதறி ஓடுது. அவள் அச்சத்தோடு நிற்கிறா. இடுப்பில் கை வச்சுட்டேன், சிதறி ஓடுது. கணவன் நிற்கிறான். நான் திரும்பி பார்த்து நான் அப்படி நின்றுட்டேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் பயமாத்தான் இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னா என்ன இருக்கும்? இது எவ்வளவு நல்லா நடக்குது, எப்படி இருக்கும்? என்னென்ன நீங்கள் இந்த ஃபில்லிங் பிளான்ஸில் என்னென்ன போடலாம். அவன் என்ன சொன்னானா, அந்த இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து, சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டானா. எடுக்கவோ சரி, கோக்கவோவில் என்னத்தை பெருசாக செஞ்சுவிட்டோம். கோக்கவோன்னு என்ன தெரியுங்களா? இப்போ ஊசி இருக்குது. இந்த ஊசியில் நூல் கோக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தான் கோக்க முடியும். ஒரு தண்ணி வண்டி கையில் ஊசியை கொடுத்து பாருங்க, போதை இறங்குமே தவிர ஊசி நூல் உள்ளே போகாது. ஒரு பாட்டி நூல் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்கு ஊசியில், அரை மணி நேரமாக கோக்க முடியல. அவள் தாத்தா அங்கேருந்து வந்தார். யார்? அந்த பாட்டியோட புருஷன். அது ஒரு 10 வயசு கூட. லூசா நீயே கொண்டா வாங்கி அவர் கோத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் பேரை வந்து சத்தம் போட்டிருக்கான். தாத்தா ஊசி விழுந்து 10 நிமிஷம் ஆச்சு, வெறுங்கையில் கோத்துக்கிட்டு இருக்கான். அந்த அம்மாவது ஊசியில் கோத்துக்கிட்டு இருந்திருக்கா, இந்த ஆள் வெறுங்கையில் கோத்துக்கிட்டு இருந்திருக்கான். அவன் சொல்கிறான், கோக்க ஓணும் என்ன தெரியுமா, நான் பதட்டம் அடையலை, அந்த துவாரம் என் கண்ணுக்கு தெரியும், இந்த நூலை அதற்குள் சேர்க்கின்ற அளவுக்கு நான் நிதானமாக இருக்கிறேனடா என்று சொன்ன துரியோதனை விட்டா வர சொல்கிற. என்னத்தை சொல்ல? சரி வர வேணாம், பரவாயில்ல நான் போகிறேன். அப்போ இவன் கேட்டான், எனக்கு 2 வரம் தருவியா அப்படின்னு கேட்டான். குந்திக்கு அப்படியே திக்குன்னு போச்சு. சிலபஸில் இல்லாத பாடம். அவர் சொல்லி கொடுத்தபடி எல்லாம் செஞ்சாச்சு. அவன் என்ன 2 வரம் கேட்டால் தெரியுமா? யுத்தத்தில் அர்ஜுனனை தவிர வேறு எவனோடையும் நீ போரிடக்கூடாது. உங்ககிட்ட நாகாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே போடக்கூடாது. சரி, இப்போ இவன் 2 வரம் கேட்டான். என்ன 2 வரம்?
நான் தான் உன் மகங்கிறத யுத்தம் முடிகிற வரைக்கும் சொல்லாத. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்படி தெரியுங்களா? ஒருவேளை நான் செத்து போயிட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாக போகிறோம்னு தெரிஞ்சு போன உலகத்தில் ரெண்டு பேர், ஒருத்தன் கர்ணன், இன்னொருத்தன் கும்பகர்ணங்க. திரும்பி வரமாட்டோம்னு தெரிஞ்சு போனவங்க. அப்படி நான் இறந்துட்டா அன்னைக்கு என்னை மடியில் போட்டு அழுவையா அப்படின்னு கேட்டான். கதறிட்டா பாவம். அதே மாதிரி 17ஆம் நாள் போர் சர்க்கத்தில் அவன் இறந்த போது அன்னைக்கு யுத்தம் நிறுத்தப்படுதுங்க. 2 பக்கத்துலேயும் அழுதாங்க. இங்கிட்டு பாண்டவர்கள் அழுகிறான் தெரிஞ்சு, இங்கிட்டு கௌரவர்கள், துரியோதனன் அன்னைக்கே செத்துட்டான். அப்படி அழுதுட்டு இதை திருவள்ளுவர் சொல்கிறார், உலகத்திலேயே சிறந்த சாவு எது தெரியுமா? நம்மை வளர்த்தவர்களுடைய கண்ணீர் நம் உடம்பின் மீது படுமாறு நம் உயிர் பிரிய வேண்டுமா? புறந்தார்கன் நீர்மல்கச் சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து, அதை பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறார். எல்லாம் நம்ம விஷயங்களில் இருக்குதுங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு பொக்கிஷங்கள் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னா, வேறு மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்க. எல்லா மொழியும் படிக்கணும். எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ் பாரதிக்கு, காசி பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் 4 ஆண்டு இருந்ததால் ஹிந்தி சம்ஸ்கிருதம், பாண்டிச்சேரியில் 1908 18 வரைக்கும் இருந்ததால் ஃப்ரெஞ்சு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, 11 மொழி தெரிஞ்சவன் பாரதி. ஆனால் என்ன சொன்னா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னா, அப்படியான தன்மை இதில் எல்லாம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முதல்லே காற்றுக்கு பேர் வச்சவன் நம்மாள். வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை. அந்த காற்று வர்ற நேரம் பார்த்து கப்பலைய பாய்மரத்தை கட்டிக்கிட்டு உலகம் பூரா போனான். உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை வைத்திருந்தவன் யார் தெரியுங்களா? ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். எங்க ஒரு கடலுக்குள்ளே போகிற கப்பலில் படை வச்சுருக்கிறாருன்னா அவனை எவ்வளோ பேர்த்துக்கு சோறாக்கணும், எவ்வளோ பேர்த்துக்கு தண்ணி வேணும், எவ்வளோ பேருக்கு ஆயுதம் இருக்கணும், அவனுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா வைத்தியர் எவ்வளோ பேர் இருக்கணும். இவ்வளவு வைத்து கொண்டு நாடுகள் மீது படையெடுத்து போனான் தமிழன் 10ஆம் நூற்றாண்டில் 11ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னால் அவன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பெரிய ஆச்சரியம். நமக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? வடநாட்டு பேர்கள்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். எங்கே நீங்கள் வடநாட்டில் போய் சொல்லுங்க பாப்பா, எங்கேயாவது ஒரு பாரதி பேர் வச்சுருக்காங்களா? ஒரு வஉசியினுடைய பேர் இருக்கா? கிடையாது. நமக்கு என்ன பெருமை தெரியுமா? வளர்த்தா கூட உள்நாட்டு நாய் வளர்க்கப்படாது. நம்ம ஒரு வீட்டில் பார்த்தேன், உருண்டையாக ஒரு நாய். கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுன்ட்டாங்க. குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காதுன்ட்டாங்க. அந்த நாய் வச்சுருக்கான். அது மெத்தையில் படுத்து தூங்குது. அவன் சேர் போட்டு வெளியே உட்காந்துருந்தான் அந்த ஆள். நீங்கள் இங்கே இங்கே உட்காந்துருக்கீங்க, நாய் உள்ளே படுத்துருங்க கேட்டேன். 3 லட்ச ரூபா ஓட்டு வாங்கின நாயா, எந்த திருட்டு நாயா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் நாயக்காவை காத்துக்கிட்டு இருக்கேன். விலங்குமா நாடு? கூடு கட்டக்கூடிய பறவைகளில் தூக்குனாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேறு எதுவுமே கிடையாது. அப்படியான டெக்னாலஜி. எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க. அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும், பெண் கட்டாது. பெண் பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேறு கூடு கட்டணுமா. அதனால தான் இன்றைக்கி வீடு பார்க்க பொம்பளையால் கூப்பிட்டு போயிடுறோம், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் என்னையை குத்தம் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, அதில் ஒரு ஆச்சரியம். அவர் என்ன சொன்னார்ங்களா? ஆண் பனை மரத்தில் அது கூடு கட்டாதான். பனை மரத்தில் ஆண் பனை மரம், பெண் பனை மரம்னு இருக்குது. பெண் பனை மரத்தில் தான் கூடு கட்டுமா. இது பெண் பனை மரத்தில் கூடு கட்டாதான். ஏன்னா அதில் நுங்கு இதெல்லாம் மற்றதெல்லாம் வருமா, அதில் ஆள் ஏறிக்கிட்டே இருப்பானா அடிக்கடி. அதனால் பெண் பனை மரத்தில் கூடு கட்டாதான். ஆண் பனை மரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா, அதில் தான் கூடு கட்டுமா. இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம சில பேர் சந்தேகப்பட்டு நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா நேராக கேட்டே போட்டுருவோம் சில சமயத்தில். ஏன்னா அவர் நடைமுறை பவனிகளில் சில நேரங்களில் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல. பேரும் சில சமயம் பொது பேர் வச்சுருப்பா, பார்த்துருக்கீங்களா? அது என்ன பேருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே அந்த குருவி கூடு கட்டுது, அதனுடைய அறிவு, அதனுடைய ஆற்றல், திறமை எப்படி இருக்குது பாருங்க. அதுதான் அவ்வை பாட்டு கூட ஐயா சொன்னாங்க. ஔவையார்கிட்ட கேட்டானா ஒருத்தன், கம்பன் அரச சபையில் உட்கார்ந்து கொண்டு பொன்னும் பொருளும் பரிசாக குவிக்கிறான்,
நீ வீட்டுக்கு வீடு போய் கூழெல்லாம் வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியே, உனக்கு கம்பன் அளவுக்கு ஆற்றல் இல்லையான்னு கேட்டோன்னு அம்மா சொல்லிச்சான், அப்படி சொல்லாத, உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு. உதாரணமாக இந்த குருவி இருக்கே, தூக்கணாங்குருவி, அதுக்கு கை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவியால் 2 காலில் முன்னு நடக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம வலது கால் முன்னாடி இடது கால் இப்படி நடக்கிறோம்ல, குருவி அப்படி இல்லை, அப்படி தத்தி திரியும் அந்த குருவி. நான் பாரதி தத்தி தான் போகும், தத்தி தத்தி தவழ்ந்து வருங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி தான் போகும். அது சொன்னால் 2 கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது. நீங்கள் எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டப்போ எடுத்து போறீங்களேன், 2 ரூம் இருக்குங்க, டபுள் பெட்ரூம் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்கணாங்குருவி தான். இன்னொன்று எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்கிறோம்ல, அது வச்சுருக்கோம். இந்த பக்கம் கையை விட்டால் இந்த பக்கம் கூடி போயிடும். அதை காட்டில் ஆச்சரியம், பெட்ரூமில் லைட்டு வச்சுருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியுமா, மின்மினி பூச்சியை கொண்டு வந்து அதில் ஒட்ட வச்சுருக்குங்க. இதெல்லாம் எங்கே பார்த்தோம், எதில் பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் சொன்னால், அவ்வை அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார்? தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தேனீக்களுக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தார்? கரையான் புற்று கட்டுகிறதே, பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? நம்ம அடிக்கடி பாம்பு புத்துன்னு தேவர் பிலிம்ஸில் பார்த்துருப்போம். அது அநியாயத்துக்கு எல்லா வேலையும் பண்ணும். பாம்பு, அந்த பாம்பு இருக்கே, அது இப்போ டைப்பெல்லாம் அடிக்கும் ஒரு படத்தில், ஹையர் லோயர் பாஸ் பண்ணி ஹையர் வந்திருக்கும் அந்த பாம்பு. அப்படியே வெள்ளிக்கிழமை விரதமா, நீங்கள் ஒரு படம் பார்க்க மாட்டீங்க இருக்கு. சரி, வெள்ளிக்கிழமை விரதம், நம்ம யாரும் தெரியலன்னா அதுதான், அப்படி வச்சுக்கிடுவோம். அது பாட்டுக்கு டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இருக்கட்டும். அந்த கரையான் கூடு கட்டிட்டு புத்து கட்டிட்டு அதிலெல்லாம் பாம்பு போய் குடியிருக்குமா. கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தார் போல, லோன் போட்டு வீடு கட்டிட்டு வெளியே வேறு வீட்டில் போய் குடியிருப்போம், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அதில் அவன் நம்மளை அடிக்கடி வேற குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ன ஆணி அடித்தா உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் உண்டு. இந்த கரையானுக்கு புத்துக்கட்டை கண்டுபிடிச்சது யார்? எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க. சிலந்தி இருக்கிறதே, அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா? அதனுடைய சலைவாலிருந்து பெறுது. நீங்கள் ஸ்பைடர்மேன்லாம் பார்த்து நம்ம ஊர் படங்களை கேள்வி பண்ணுறோமே, ஸ்பைடர்மேன் மாத்திரம் உண்மையானதா சொல்லுங்க பார்க்குறோம். அது ஃபைபர் உண்மை சரியான விஷயந்தான், ஆனால் அதை தாங்குகிற அளவுக்கு தான் இருக்கும். அது எதன் மூலமாக கூடு கட்டுது? தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தான் கட்டின கூட்டில் வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம், அது மாட்டாது. அதுதான் ஆச்சரியம். அதுக்கு எங்கன நிற்கணும்னு தெரியும். அவ்வை சொல்கிறா, இந்த உலகத்தில் கம்பனுக்கு தான் அறிவு இருக்குது, புகழேந்திக்கு தான் இந்த அறிவு இருக்குது, ஒட்டக்கூத்தலுக்கு தான் பெருமை இருக்குன்னு நினைக்காத. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் எல்லா அறிவு இருக்கும், பயன்படுத்த வாய்ப்பு இல்லடா. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னா. இது ஒரு அருமையான பாட்டு, ஔவையாருடைய பாட்டு. வான்குருவியின் இதை காட்டில் மோட்டிவேஷன் என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம். நான் அந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். வர்ற ஆள் பூரா என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் எலியட்ஸ், என்றார் பீச். ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பேரும் கிடையாதா? அப்படி ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, என்றார் முனியாண்டி, முனியாண்டியெல்லாம் சொல்ல மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தையில். அப்படி இல்லைங்க, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச வள்ளுவனுடைய குரலுக்கு ஈடாக ஒன்றை நீங்கள் சொல்ல முடியுமா? நினச்சி பாருங்க. அப்படியான திருக்குறள்கள் எங்கே இருக்குது? அதுக்கு அது வேணும். அது மாதிரியானது. தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காது நின்னா. இந்த உலகத்தில் மழை பெய்யாவிட்டால் தானம் இருக்காது, தவம் இருக்காதுன்னா. தவம்னா என்ன அர்த்தம்? காட்டில் போய் தவம் செய்யறதுல ஒழுக்கம்னு அர்த்தம். ஒழுக்கம் இருக்காதுன்னு என்ன அர்த்தம்? தண்ணி இருந்தால் தான் குளிப்போம், தண்ணி இருந்தால் தான் பல்லு விளக்குவோம். குடிக்கவே தண்ணி இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? குளிச்சியான்னு கேட்டா, டிசம்பர் 10ஆம் தேதி குளிச்சது அப்படி சொல்கிறான்னு வைங்க, நமக்கு உயிர் போய் வந்துடும். அப்படியே ஒழுக்கம் இருக்காதான். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனி. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கடவுள் வாழ்த்தில் வரக்கூடிய வான் சிறப்பில் வரக்கூடிய பாட்டு தான். நீங்கள் புதுசாக கேட்குற மாதிரி நினைக்காதீங்க. எல்லாம் உங்களுக்கு சாய்ஸில் விட்டுட்டு வந்துட்டீங்க. அம்பிட்டோம் பாடத்திட்டத்தில் இருந்துச்சு இதெல்லாம். இதுக்கு உரை எழுதுகிற
பரிமேலழகர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? தானம்னா என்னவா, திருக்குறளை காட்டில் அதிகமான ஒரு ஈடுபாடு எங்கள் அப்பாலாம் எனக்கு சொல்லுவார், பரிமேலழகர் படிட்டா அப்படிம்பார். பரிமேலழகர் யாருன்னா ஒரே ஆசிரியர். என்ன உரைங்கிறீங்க? அறிவுக்கு அறிவுங்க. அப்படியே தானம்னா என்ன ஒரு சீக்கிரம் போடுவார். உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை தக்கார்க்கு உவகை மேலிட்டால் கொடுத்தல். ஒரு வார்த்தை கூட புரிஞ்சிருக்காதே, தமிழ் தான். என்ன பண்ணுறது? இதை பூரா நான் இங்கிலீஷில் சொன்னா தான் உண்டு. முந்தி மேஜர் சுந்தரராஜன் ஒரு நடிகர் இருப்பார், எல்லாத்தையும் இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொல்வார். சிட் டவுன், உட்காருங்க, கெட் அவுட், வெளியே போங்க, கமான், உள்ள வாங்க அப்படிம்பார். இப்போ நம்ம இதெல்லாம் திருப்பி ஒன்றை சொல்லி திருப்பிக்கு ஏதாவது சொல்லணும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்துருந்தேன். அவங்க அப்பா என்னை ஒன்று கூட்டி போய் அந்த பிள்ளைகிட்ட அறிமுகப்படுத்துகிறார். சார் யார் தெரியுதா? பேராசிரியர். தெரியாது. அந்த பிள்ளை பட்டிமன்றத்தில் வருவார், பார்க்கல, சினிமாவில் நடிச்சிருக்காரு, தெரியாது. நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ இந்த பிள்ளை எனக்கு எம்பி சீட்டா வாங்கி தர போது எதுக்கு போட்டுருந்தா பாடுபடுத்துறீங்க? அவர் உடனே என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் கார்ட்டூனில் வருவீங்களா அப்படின்னு கேட்டார் என்னைய. நான் ஏன் கார்ட்டூனில் வர்றேன்? நான் சோட்டா பீமா, இல்லை சிங்சாங்கா, இல்லை வருத்தப்படாத கரடிகள் சங்க தலைவடா? தெரியுதா? இதெல்லாம் நான் பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இதிலெல்லாம் நடிச்சிருந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு தெரியும், உன் பிள்ளைக்கு தெரியறதுக்காக நான் இதெல்லாம் நடிக்க முடியுமா? சொல்கிறா, தானம் என்பது என்னன்னா உழைப்பின் மிகுதியால் வருகிற பொருள். ஏங்க நான் சம்பாதிக்கிறது 5000 ரூபா, அதில் எங்கே தானம் செய்ய முடியும்? அப்படி இல்லை. ஒரு ஓவர் டைம் பார்த்தேன்னா அந்த ஓவர் டயத்தில் எனக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை எடுத்து கொடுக்கணும். தக்காருக்கு கொடுக்குறப்ப யாருக்கு கொடுக்கக்கூடாது? அம்மையா சாமின்னு வாங்கிட்டு போய் கஞ்சாடிக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடாது. சில பேர் வாங்கிட்டு நமக்கு மேலே டிக்கெட்டில் உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம 80 ரூபாயில் இருப்போம், அவன் 120 இருப்பான், அவனுக்கு கொடுக்கக்கூடாது. தக்காருக்கு உவகை மேலிட்டால் தருதல். உவகை என்னன்னு தெரியுங்களா? கொடுக்குறப்ப சந்தோஷமாக கொடுக்கணுங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் மாநிலரை வைத்திலக்கும் மண்கணவர்னார் திருவள்ளுவர்கிட்ட. எப்படின்னா, டே நீ பணம் வச்சுருக்கிறது பெருசுலடா, நீ கொடுத்தேன்னா அவன் வாங்குறான்ல, அதை பார்த்து ஒரு சந்தோஷப்படு. அதே சந்தோஷம் அவன் முகத்தை பார்த்தோன்னே உனக்கு வரும்ல, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுனார். கொடுக்குறப்ப சந்தோஷமாக கொடுக்கணும். சில பேர் டொனேஷன் கொடுத்துட்டு இந்த வந்தவனை போட்டு படுத்துவாங்க. என் வீடு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? யார் உங்களுக்கு நம்பர் கொடுத்தா? இனிமேல் இந்த மாதிரி வராதிங்க, தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க. இப்போ என்ன இதுக்கு என்ன அவசியம்? இது கொடுக்காட்டி என்னத்தை சொல்கிறது? ஒரு அம்மா சோறு ஓடிச்சு, அம்மா சாம்பார்ன்னு இருக்கான், ஊற்றுருக்கு, பெசஞ்சு தின்னுட்டு மனுஷன் பானா. அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத கோவம். பக்கத்தில் புருஷனை காமிச்சு சொல்லிச்சு, இந்தா 30 வருஷமாக திங்கிறாரு, ஒரு நாள் வாயை திறந்து சொன்னதில்லை. நேற்று வந்த பையன் வயிறியா அவன் சொன்னால் அவர் தாம்மா சொல்ல சொன்னார் அப்படின்னு இருக்கான். இந்த ஆள் வச்சு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி தன்னால் சொல்ல முடியாத மணக்கு முறையில் சொல்கிறது. மகிழ்ச்சி பொங்க தரணுங்க. முதல்ல பிஆர் பந்துல் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறார். அது வரைக்கும் பூரா சிவாஜி வச்சு தான் பண்ணுவார். கப்பலோட்டிய தமிழன், கர்ணன், பலைபாண்டியா, இதெல்லாம் அவர் வச்சு தான் பண்ணுவார். எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறார். ஆர்கே சண்முகம்னு இப்போ சமீபத்தில் தான் அவர் மறைஞ்சிட்டார், கதவசனகர்த்தா. அவர்கிட்ட கூப்பிட்டு எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறோம், நம்ம போய் அவர்கிட்ட பேசுவோம், நீங்கள் வாங்க கதை சொல்லுங்கள். உடனே கதை கேட்டார் எம்ஜிஆர். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கதாசிரியரே கேட்டார். உடனே அவர் சொன்னாராம், ஆர்கே சண்முகம், 1000ல் ஒருவன் அப்படின்னாராம். எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு பைக்குள்ளே சடார்னு உள்ளே கை விட்டு 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாராமுங்க. ஆர்கே சண்முகம் தேம்பி தேம்பி அழுதுட்டாராமுங்க. என்னன்னு கேட்டுக்கார் எம்ஜிஆர். சொன்னது தான் சொன்னேன், 1,00,000ல் ஒருவன் சொல்லியிருக்கப்படாதான்னு. பாருங்க, அப்போ கூட யோசனை என்ன இப்படி வருதுன்னு. அவர் கொடுத்தாருங்கிறத காட்டலாம், அதை வாங்குற போது மனுஷனுக்கு இருக்கிற சந்தோஷம் அப்படி தான். அதை அப்படி இருக்கட்டுங்க. பேச்சில் சொல்கிறப்ப தானம் தவம் ரெண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காது நின்னா, இதெல்லாம் படித்து பார்க்குறப்ப ஏற்படுற சந்தோஷம்.
இப்போ கூட சொன்னாங்க, எப்போ படிப்பீங்க எப்போ படிப்பீங்கன்னு. எப்போ படிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு எது கிடைச்சாலும் படிக்க தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் உள்ளே போகிற போது போர்டு இருந்தால் போர்டை படிக்கணும். கையில் ஒன்று கொடுத்தா படித்து பார்க்கணும். ஏன் பீச்சில் உட்காந்துருக்கீங்க, சுண்டலோ கடலை பருப்போ வாங்கிக்கிறீங்க, தின்னுட்டு அப்படி லேசாக பரட்டி அந்த கவிதையை படித்த உடனே அந்த கடலையும் சுண்டலும் வாயிலுக்குள்ளே போயிருங்க. அந்த கவிதை மனசுக்குள்ளே நிற்கும் தெரியுமா? அது யார் எழுதின கவிதை நமக்கு தெரியாது. என் நண்பர் லிங்குசாமி அவர்கள் லிங்குன்னு ஒரு கவிதை தொகுதி, நாளைக்கு தான் அந்த புஸ்தகம் வெளியீடு இதில் நடக்க போகுது ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில். அதை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படியே இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னு எழுதுறாருங்க. ரொம்ப பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி சரி பரவாயில்ல, இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படியே இஸ்திரி போடுகின்ற தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பசி, வறுமை. அவர் எல்லா சுருக்கத்தையும் போக்குறாரு. இங்கே ஒரு தேயா தேய்ச்சிக்கிட்டு வர அப்படியே இல்லையே. இன்னொரு வார்த்தை எழுதியிருந்தார், ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை அப்படிங்கிறாரு. புத்தர் சிலையை அவர் என்ன சொன்னார்? நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு தான் நம்மால் சொன்னார் திருமூலர், ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசடோடு ஆயினும் ஆசை அருமின்கள். கடவுளை போய் பார்க்கணுன்னா கூட அந்த ஆசையை விட்டுடுறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. ஆசையும் படணும், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. மேல்நாட்டில் ஒரு அறிஞர் தினசரி கடைவீதிக்கு போவாராம். எல்லா பொருளையும் சுற்றி பார்த்துட்டு ஒன்றே வாங்காமல் போயிடுவாராம். எதுக்கு தினம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்கன்னு கேட்டால், எனக்கு உபயோகப்படாத பொருள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன் அப்படிம்பாரான். இப்போ சில வீட்டில் என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க. திருடனே குழம்பிடுவான் எதை எடுக்கிறதுன்னு, திகச்சிருவேன். அப்படியே இதை எடுக்கிறதா? ஒரு படத்தில் வடிவேலு கண்ணீர் விடுவார் தெரியுமா? அம்மா இதை நீ பார்க்காம செத்துட்டியாம்மா அப்படி பாருல. திருட வந்ததை போய் நல்ல கதைகள் படிக்கிறது, நல்ல கவிதைகள் படிக்கிறது. இப்போ நான் வாங்க படிக்கலாம் ஜெயிக்கலான்னு தலைப்பு கொடுத்த உடனே பல பேர் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு நினச்சிடப்படாது இல்லைங்க. பள்ளிக்கூட படிப்பு வேணும். அந்த பள்ளிக்கூட படிப்பு இருந்தால் தான் பேச்சு வரும். எனக்கு எங்கள் அப்பா தமிழாசிரியர், அவர் இப்படி சேர் போட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு என்னை வாசிக்க சொல்லுவார் நிற்க வச்சு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குடம் சொல்லி பழக 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 பேச 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 பேச்சு வருங்க. செல்லில் பேசினா பில்லு தான் வரும், ஞாபகம் வச்சுக்கிறோம். நான் ஒரு வாரம் தொடர்ந்தாப்பில் பேசினா பில்லு தான் வரும், பேச்சு வராது. வாசிக்க சொல்லுவார். அந்த வாசிக்கிறப்ப என் கையில் புத்தகம் இருக்குங்க. நான் பிள்ளையாக வாசிச்சிட்டேன்னா அவருக்கு உங்களுக்கு இப்போ தெரியாது, 2-3 ஆண்டுகள் பார்வை இல்லாமலே இருந்தாருங்க. ஆனால் சட்டுன்னு கோபம் வந்துடும். 3வது வரி தப்பு, பலார்னு அரைஞ்சிருவேன் அப்படிம்பார். என் கையில் புத்தகம் இருக்கும், அவர் மனக்கண்ணுக்குள்ளே அத்தனை விஷயம் இருக்கும். நான் சொன்னேன்ல மனப்பாடம் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி, ஒரு நாள் கூட புத்தகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவர் படித்து நான் பார்த்ததில்லைங்க. அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கி வச்சுருந்ததன் காரணமாக வாழ்நாளெல்லாம் ஒரு பெரிய செல்வந்தர் மாதிரி அலைவார். அதான் பெரிய ஆச்சரியம். நான் கூட ஒரு பத்திரிக்கையில் சொல்லியிருப்பேன், அவருடைய மறைவின் போது அவருடைய சிதைக்கு நான் தான் தீ மூட்டணும். ஏன்னா எங்கள் வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரு ஆள் தான். அப்படி வைக்கிறப்போ கைக்கு ஒரு நடுக்க வந்துருச்சுங்க. தந்தைங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, ஒரு நூலகத்துக்கே தீ வைக்கிறப்போன்னு நான் பயந்து போனேங்க. அப்படியே எப்படியான விஷயம், எப்போ வேணாலும் எதை வேணாலும் கேட்ட உடனே சொல்லணும். அப்படியான ஒரு தன்மை. மனநம்ங்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? உள்வாங்கும் தன்மைங்க. தேவையில்லை தேவையில்லைங்கிறோம். கம்பராமாயணம் பேச கூப்பிடுறீங்க, நான் 6 காண்டத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பாலகாண்டம் அயோத்திய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம்னு நான் பாட்டுக்க 6 காண்டத்தையும் கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு ஆரண்ய காண்டம் நடுவில் விட்டுட்டு ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம்னு 6ஐயும் கொண்டு அடுக்கி வச்சுக்கிட்டு ராமன் புஸ்தத்தை பிரட்டி சீதை புஸ்தத்தை பிரட்டி நீங்கள் என்ன செய்வீங்க? இங்கே கொண்டா, நீ போ, நீ கிளம்பு. ஒப்புவிக்கிற போட்டு இல்லைங்க, பாட்டு ஆழம் இருந்ததுனால. ஐயா உட்காந்துருக்காரு அவங்க காந்தி கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களுக்கு அந்த செல்வமெல்லாம் உள்ளே இருந்ததுனால தான்
தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுவது போல என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த சாரத்தை வாங்கி மிக கடுமையான பாட்டில் மிக மென்மையாக கொடுத்தார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. எத்தனை பேருக்கு புரியும்? புரியாது. அவர்கிட்ட போச்சு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கட்டிலுக்கு கண்ணி, தொட்டிலுக்கு பிள்ளை, பட்டினிக்கு தீனி, கெட்ட பண்பு ஞானி, விட்டுவிடும் ஆவி, கெட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தின் நினைப்பு. இதெல்லாம் யார்? இது பூரா சித்தர் பாட்டுகள், பட்டினத்தார் பாட்டுகள். இது அப்படியே வாங்கி படித்தா வராது. எங்கேருந்து வரும்? அவர்கிட்ட தான் வரணும். ஒரு சொல் எங்கே எடுத்திருப்பார், எங்கே தேடியிருப்பார்? 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. எவ்வளவு ஆச்சரியமான 1000 எண்ணங்கள் உதயம்ங்கிற வார்த்தையை யோசிச்சு பாருங்க. நம்ம உட்கார்ந்துருக்க நேரத்திலேயே இத்தனை விஷயங்களை யோசிக்கிறோம், எத்தனை விஷயத்தை பார்க்குறோம். என்னை கூட கேட்பாங்க, பயணம் பண்ணுறது கஷ்டமானு சொல்லி. பயணம் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்க. நம்ம கையில் ஒரு புத்தகம் இருந்தால் எந்த பயணமும் கஷ்டம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் ஊர் சோழவந்தான், மதுரைக்கு நான் படிக்க வருவேன். ரயிலில் வந்தது உண்டு, பஸ்ஸில் போகிறது உண்டு. இந்த பஸ்ஸில் போகிறப்போ வர்றப்ப அந்த ஜன்னலோரத்து இருக்கையும் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தால் அதை காட்டில் சந்தோஷம் என்ன வரும்? கடும் கூட்டமாக இருக்குங்க. அந்த கூட்டத்தில் கூட நான் அதுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை. அந்த கம்பி அப்படி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த 0 வாட் பல்பு தான் மேலே எரியும். கையில் பைக்குள்ளேருந்து ஒரு புஸ்தகம் எடுத்து வால்கா முதல் கங்கை வரை அப்படின்னு ராகுல சாங்கித்யாயன. எனக்கு இப்போ சமீபத்தில் வேலைக்காரன் ஒரு படத்தில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நயன்தாரா பேட்டியில் அந்த புஸ்தகத்தை சொல்கிற மாதிரி வசனம் எழுதியிருப்பார். நான் நடுங்கி போனேன் அப்படியே. ஆனால் பல பேர் பார்த்துருப்பீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. சரி, வேணாம், அதுக்கு மேலே வேணாம். என்ன, வால்கா முதல் கங்கை வரை கையில் இருக்கும். திரட்டிக்கிட்டு இருப்பேன், படிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன தெரியுங்களா? அந்த கூட்டம், அந்த இடிபாடு, அந்த மற்ற விஷயங்கள் எதுவும் என்னையை தாக்குனதில்லைங்க. ஆன்மா அழுக்குறாதும்பா, ஆன்மா அழிவடையாதும்பா. படிக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எந்த இடமும் உங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க.